கோடாரி இல்லாதவனுக்கு கோடாரியை வச்சு வெட்டி பழக்கம் இருக்குமா? ஆனாலும் விசுவாசத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான். இரவல் வாங்கிட்டான். இரவல் வாங்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில், வெட்டி விழுத்துகைன்னா வெட்டி கீழே போடும் போது ஆமென், அவன் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. தண்ணீர்ல விழுந்தது. அவன் ஐயோட்டான். ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று என்ன செய்தானா? கூவினா. உடனே எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் கேட்கிறான், அது எங்கே விழுந்தது? ஆண்டவரே, விழுந்துட்டு 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 எங்க விழுந்துச்சு? இந்த பகல் வேளையிலே விசுவாசத்துல நீங்க 4 ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, 5வது ஸ்டெப் விழுந்துட்டீங்க, புலம்பிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், எங்க விழுந்ததோ அங்கிருந்து ஒண்ணு நான் மீண்டும் துவங்க வைக்க போகிறேன். எந்த இடத்துல போச்சு? ஆமே, எங்க நீங்க நஷ்டமானீங்க? எங்க நஷ்டப்பட்டீங்க? யார் வார்த்தையை நம்பி புறப்பட்டீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அது எங்க விழுந்துச்சு? அவருக்கு சொல்றாரு, இந்த இடத்துல. அது எங்க விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை எலியா என்ன பண்றாரு தெரியுமா? அங்கே எரிந்து அந்த இரும்பை இரும்பு மிதக்குமா? சத்தமா சொல்லுங்க, மிதக்காது. அப்போ இது மிதக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது? நம்ம அறிவு என்ன சொல்லும்? மிதக்காது. இது மிதக்குதுன்னா இது அறிவல்ல, இது அதிசயம். நீ கர்த்தரை நம்பி 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்ட, நீ கீழே போயிட்ட. விட்டுறாத, கர்த்தரை நோக்கி பாரு. அறியாதது மெட்டாததுமான ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி. நீ எடுக்க போறியா இல்ல ஐயோன்னு புலம்ப போறியா? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் கையை விட்டு போன வாக்குத்தத்தம்